வேளை வரும். வேளைக்காக காத்திருக்க கிருபை. ஆமென். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு. ஆமென். அதாவது ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன். கர்த்தர் நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை செயல்பட வைப்பார். டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார். டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க. ஆமென். அந்த டைம் ஆக ஆக இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு டோர். அதுக்காக வார்த்தை, அதான் சொல்ல, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். உன் மேல நான் சொல்லியிருக்கிற நல் வார்த்தையை காலம் நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கிறது. அவருக்கு தெரியும் இந்த டைம்ல தான். அதான் சொன்னேன்ல, 40 வயசுலயே மோசைக்கு எண்ணம் இருக்கு, என் கையால கத்தர் விடு. நல்ல எண்ணம், அது உண்மையான எண்ணம். ஆனா அப்பவே நடத்தி இருந்தா ஆமென், மோசே அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டா. அவர் எகிப்தின் சாஸ்திரங்களை கலைகளை கட்டவர். அதனால ஒரே அடியில் ஒருத்தனை கொண்டான். 40 வருஷம் ட்ரைனிங். இந்த வெயிட்டிங் பீரியட் ட்ரைனிங் பீரியட். சில 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 கோர்ஸ் எல்லாம் படிக்க போவாங்க பாருங்க. படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களாம் ஃபாரின்ல படிக்க போற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. எங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல்ல, ஏதாவது பெட்ரோல் பல்க்ல, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்க அவங்க போனாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? இதை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை எதுவரை தெரியுமா, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது வரைக்கும், எனக்கு இந்த டோர் ஓபன் ஆகுறது வரைக்கும். டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க. நமக்கு தெரியாது. ஆமென். ரூத்துக்கு தெரியும், இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான். ஆமென். அதனால பிள்ளைங்கெல்லாம், நம்ம சர்ச்சிலையும் பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்குன்னு போகல. அவங்க போனது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா தற்காலிகமாய் அதான் இங்க எரேமியாவை கொண்டு சொல்றாரு, பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருங்க, வேலை வரும், காலம் நிறைவேறும். நான் நம்புகிற சில உள்ளங்களோடு கத்த தீர்க்க தரிசனமாய் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நாள் வரும், அப்பொழுது உங்கள் மேல் என் நல் வார்த்தையை, உங்கள் மேல் என் நல் வார்த்தையை. அதன் அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஆபிரகாமுக்கு பலிச்சுச்சு, ஈசாக்குக்கு பலிச்சது, யாக்கோபுக்கு பலிச்சது, உனக்கும் பலிக்கும். நல்ல கைகளை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேர்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் டெம்பரரி. அதனாலதான் எனக்கு என் தகப்பனாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 50 பேர் இருக்கும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு பத்தாது அப்படிம்பாங்க. நான் இருந்து என்ன பேசிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் சாட்டர்டே நடக்கும். ஒரு 40-50 பேர் இருப்பாங்க, 20 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. வயசானவங்க தான் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. அந்த எல்லாம் முயற்சி சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சில் இப்படி. ஏன்னா அப்போ கீழே இருப்பாங்களா, எல்லாரும் மேலே லிஃப்ட் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். பார்த்துட்டே இருப்பேன், ஏசப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் வர எங்க அப்பாட்ட ஒரு நாள் சொன்னேன், அப்ப நீங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்க பாருங்க. அவங்க அதை பாரு, இதெல்லாம் ஏன்னா ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க லிஃப்ட் வரும்னு சொல்லும் போது எங்க அப்பா கஷ்டப்பட்டு படியேறி சொல்லுவாங்க. பழைய மக்களுக்கு தெரியும், அந்த எங்க அப்பா ஸ்டெப் ஏறும்போது அந்த டைம் எந்த பிலீவர் வராங்களோ அவங்க தான் எங்க அப்பாவை கைப்பிடிச்சு மேலே கொண்டு வருவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க. அது பலிச்சது. இன்னும் நிறைய இருக்கு, பலிக்க போகுது.
பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தை பலிக்கும், வார்த்தை பலிக்கும். ஆமென். அதனாலதான் 11வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும். இங்க பாரு ஆண்டவரே, நான் இப்ப இந்த வேலை பார்த்துட்டு அது பாரு, ஆனா எனக்கு தெரியும் அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வார்த்தை பலிக்கும், ஏற்ற வேளை வரும். உங்கள் மேல் என் நல்வார்த்தைய. என்ன நல்வார்த்தை? நீ 70 வருஷம் பாபிலோன்ல சிறையிருப்புல இருப்பா, இது நல்ல வார்த்தையா? இல்ல. ஆனா அப்படி சொல்லும் போதே சொல்றார், 70 வருஷம் முடியும் போது உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். அதனாலதான் மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு, மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்டு மீந்திருக்கிற உள்ளமே, ஆமென், இன்றைய சூழ்நிலையை கண்டு கலங்காதே, இது தற்காலிகமானது. கர்த்தர் உன்னை இந்த அக்கினி கிடங்கிலிருந்து, அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். வார்த்தை நிறைவேறும். மூன்றாவதாக, இதுதான் வாக்குத்தத்தம், நிச்சயம் நிறைவேறும். அதுதான் இந்த வார்த்தை, நிச்சயம் நிறைவேறும். அதுல மாற்றமே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதே எரேமியா சொல்லுவார் பாருங்க, அதனுடைய 27:18 வாசியுங்கள், 17-18 வாசிங்க. அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அடுத்த வார்த்தை, இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன? இனி அடுத்த வார்த்தை கவனிங்க. அந்த வார்த்தைக்காக இந்த வசனத்தை எடுக்கிறேன். அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. சொல்ற, இங்க பாரு, உன் வாழ்க்கை பாழாயிருக்கு, அல்லது இத்தனை வருஷம் காத்திருக்கிற, எல்லாம் ரைட். ஆண்டவருக்கு சொல்ற காரியம், உனக்குள்ள வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணு. வேர்டு இருக்கா? வேர்டு இல்லையா? கேரண்டி கிடையாது. நான் அதனாலதான் காத்திருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன கேட்பேன்னா, வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பேன். வேர்டு இருக்கா? அவர்களுக்குள்ள, அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால். எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதுக்கு வார்த்தை இருக்கா? மன்றாடுங்கள். பாழாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாம் நஷ்டமாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாம் கைவிட்டு போச்சுன்னு ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. வேர்டுக்காக தான் ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தாவீது சிக்லாகுல எல்லாத்தையும் இழந்து, இப்ப நான் போலாமா? போலானா வேர்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டு சொன்னா நீ திருப்பி கொள்வா. எழும்பிட்டான், அவனுக்கு வேர்டு இருக்கு. இப்ப அவன் சொல்றான், நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன், ஒன்று குறையாமல். இனியும் நான் இதுக்காக ஜெபம் பண்ணணுமா, இனியும் இதுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற யாரோ ஆண்டவர் சொல். வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. நல் வார்த்தைய உங்களுக்கு செய்வேன் என்றல்ல, உங்கள் மேல. என்ன உங்க மேல? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல இறங்கிட்டு. உங்க மேல சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு வந்து பலிச்சது, உனக்கு பலிக்கும். அவன் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தற்காலிகமா ஒரு டோரை ஓபன் பண்ணி கொடுக்கிறாரா? செஞ்சுட்டே இருங்க. இயேசுவை பாத்தீங்களா, 30 வயசு வரை அவர் நினைச்சா வீட்டிலேயே உண்டாகட்டும் சொல்லி சாப்பிடலாமா? இல்லையா? அவருக்கு அந்த கிஃப்ட் இருக்குல்ல. ஆனா அவரும் அந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஒரு அடிச்சோட வச்சுட்டு போயிருக்க. ஆனா அந்த டைம் வந்து பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை செய்யல. ஆமென். அதுக்கப்புறம் என்னத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீங்க செய்யறத வச்சு உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணாதீங்க.
இன்னைக்கு நீ 4 ஆடு மேய்க்கிறத வச்சு மோசே உன்னை குறித்த தேவ திட்டமே வேற. ஆனா அதுக்காக சொல்லிட்டு எனக்கு ஆடெல்லாம் மேய்க்க முடியாதுன்னு சொல்லி டெய்லி கறி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காத. உன் கையில என்ன ஒப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை செய். ஆமென். எகிப்துல வளர்ந்தனால மோசே என்ன கொஞ்சம் அருவருப்பா இருக்கா இந்த வேலை பார்க்கறது? எகிப்தியருக்கு எபிரேயர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஏன்னா அவங்க என்ன மேய்க்கிறவங்க? ஆடு மேய்க்கிறவங்க. கர்த்தர் கொண்டு வந்து சில நேரத்தில் அதான் பவுல் சொல்லுவார், அவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், அழைப்பு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். போச்சு போ ஆண்டவரே. அவர் சொல்றார், அப்ப நான் மாறணும், நான் அந்த அழைப்புக்குள்ள போகணும்னா எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமான. கர்த்தர் அதுக்காக 13 வருஷம் வெயிட் பண்ண வச்சிருந்தார் பவுல் அடுத்த நாளே பெரிய பிரசங்கி ஆகல, தீவிரமாய் பிரசங்கித்தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாரு. 14 வருஷத்துக்கு அப்புறம் புறப்பட்டு போறார். ஆமென். வார்த்தை நிறைவேறும் காலம். அதனாலதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது வரும். ஆபகுக்கு 2:3 அது தாமதிப்பது இல்லை. 4வதாக சமாதானத்துக்கு காரணமாயிருங்கள். அதாவது கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ நீங்க இருக்கிறது வரைக்கும் அந்த இடத்தின் நன்மையை விரும்பணும், சமாதானத்தை விரும்பணும். இப்போ இவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா 7வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணி, அதற்காக ஆண்டவரே இந்த பாபிலோன் நாசமா போட்டோம் உள்ள இருந்துட்டே. இது ஆண்டவருடைய பார்வையில ஏற்புடையது கிடையாது. உன்னை பாபிலோன்ல வச்சிருக்கிறாரா, அதன் சமாதானத்தை நாடு. நீ அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் என்னை எப்படியே எருசலேமை கொண்டு வாங்க, அந்த ஜெபத்தை பண்ணாதேன்னு சொல்லல. ஆனா நீ இருக்கிறது இப்ப எங்க? அப்போ நீ ஒரு இடத்துல இருக்கிறது வரைக்கும் ஒன்னால் அந்த இடத்துக்கு என்னதான் இருக்கணும்?